Hi viewers, welcome to our channel. This is our Treasures of English. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின The Merchant of Venice அதில் வரக்கூடிய ஒரு ஸ்மால் பார்ட் என்னென்னா the quality of mercy. ஸோ அதிலே தெரிஞ்சிடுச்சு mercyன்னா என்னது, கருணை, இரக்க குணம். ஸோ குவாலிட்டிங்கிறது பண்புகள். ஸோ இரக்கத்தினுடைய பண்புகள், கருணையோட பண்புகள் என்ன அப்படின்றத நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அதில் ரொம்பவே அழகாக போர்ஷியா அப்படின்ற கேரக்டர் மூலயமா சொல்லியிருப்பாருங்க. ஸோ அந்த இதுவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குற மாதிரி தாங்க ஒரு ஸ்டோரியோ இல்லை ஒரு சேவை பார்க்குறோன்னா அது எழுதுனா ரைட்டரை பற்றி பார்க்கணும் இல்லைங்களா. சரி வாங்க நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் பற்றி பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு ஃபேமஸான கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி பாப்புலர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 பிளேஸ், அதாவது இதில் 39 பிளேஸ்னு கொடுத்துருப்பாங்க, அது ஆக்சுவலி 34 பிளேஸ் அண்ட் 154 சானட்ஸ் எழுதியிருப்பாருங்க. இவர் எப்போ பிறந்தாருன்னா 23 ஏப்ரல் 1564 23 ஏப்ரல் 1616 இறந்துட்டார். ஸோ இவருடைய பர்த் அண்ட் டெத் டேட் ரெண்டுமே சேம் தாங்க. இங்கிலீஷ் பிளே ரைட் அப்படின்ற ஒரு ஃபேமை இவர் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. இவர் பிளேஸ், அதாவது ட்ராமாஸ் மட்டும் எழுத மாட்டாருங்க, நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு, சானட்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆக்டராகவும் இருந்திருக்காருங்க. ஆக்டர்னா இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. இவர் ஒரு கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்ற பேரை ஷேக்ஸ்பியரன் ஏஜில் அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஷேக்ஸ்பியரன் ஏஜ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒர்க்ஸை இவரோட ஃபேமால் தான் அந்த ஏஜுக்கு என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா ஷேக்ஸ்பியரன் ஏஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவரை வச்சு ஒரு காலத்தையே குறிக்கிற அளவுக்கு இவர் ரொம்ப ஃபேமஸான ரைட்டராக இருந்திருக்காருங்க. இவர் எழுதின எல்லா ஒர்க்ஸுமே நிறைய லாங்குவேஜஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட நேஷ்னல் போயட் அப்படின்ற அளவுக்கும், அப்புறம் பார்ட் ஆஃப் ஹெவன் அப்படி இல்லைன்னா த பார்ட் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ரைட்டராக இருந்திருக்காருங்க. நிறைய கொலாபரேஷன்ஸ் எழுதியிருக்காரு. இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னாவே நாடகத்தில் ரொம்ப அளவுக்கு ஃபேமஸான ஒரு நாடகவியலோட தந்தை, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா ட்ராமாஸோடைய ஃபாதர் அப்படின்ற அளவுக்கு கூட ஃபேமை அட்டெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. இவருடைய அப்பா ஜான் ஷேக்ஸ்பியர், அம்மா ஹனி ஹத்தாவே. சரி வாங்க இவருடைய எழுதின அந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஆக்ட் 4 அண்ட் சீன் 1 தான் த குவாலிட்டி ஆஃப் மர்சியை பற்றி சொல்லியிருப்பாருங்க. அந்த ஸ்பீச் போர்ஷியா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்தசார் அப்படின்னு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அட்வொகேட் மாதிரி, ஒரு லாயர் மாதிரி டிஸ்கைஸில் அவருடைய லவ்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனிக்காக என்ன பண்ணுவாங்க, வாதாடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி தாங்க இது. ஸோ இதில் குவாலிட்டி ஆஃப் மர்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அட்ரிபியூட் டு காட் ஹிம்செல்ஃப், கடவுளே நேரில் வர மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கருணை என்னவாகுமா, வெளிப்படும். ஸோ ஒருத்தர்கிட்ட கருணையோடு இருந்தால் கடவுளே அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக போர்ஷியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கோர்ட்டு சீனில் சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். ஸோ அந்த ஸ்டோரியிலே வந்துடுச்சு. மர்ச்சன்ட்னா என்னென்னா வணிகர், வியாபாரி இல்லைங்களா. வெனிஸுங்கிறது வெனிஸ் ஒரு டவுன், ஒரு வெனிஸ் நகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான். ஸோ இந்த இடத்துலையுமே வெனிஸ் நகர வியாபாரி, இதுதான் இந்த தலைப்போட மீனிங்ஸ். இதில் ஆண்டனியோ அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பார். அவர் ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார், ஒரு மர்ச்சண்ட்டாக இருப்பார். அவர் ஒரு பெண்ணை லவ் பண்ணுவார். அவரோட பிலவட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஷியா. ஓகேங்களா. ஸோ போர்ஷியா ஆண்டனி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிஸ்னஸ்க்காக ஷைலாக் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட, மணி வெண்டர், ஓகேவா, அதாவது இந்த அமௌண்ட் எல்லாம் வட்டிக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஷைலாக். ஸோ ஷைலாக் கிட்ட என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கியிருப்பாருங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிஸ்னஸை இது பண்ணுறதுக்காக, ரன் பண்ணுறதுக்காக. அவர் ஷிப் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. இது வணிகங்கள்லாம், ட்ரேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடல் மூலமாக தானே பண்ணுவாங்க. அதுக்கு ஷிப்ஸ், போட்ஸ் மூலியமாக பண்ணுவாங்க, நிறைய டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக.
ஸோ அதனால் இவருக்கு ஒரு முறை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஷிப்பு வந்து லாஸ், அதாவது அந்த தண்ணியில் வந்து மூழ்கிட்டதுனால அவரோட பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸில் போயிடுங்க. ஸோ அதனால் அந்த ஜியூக்கு அந்த ஷைலாக் கிட்ட என்ன பண்ண முடியாதுன்னா, இவரால் வந்து அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் டைம் கேட்பார். இவருடைய ஃப்ரெண்டு 2 பேர் இருப்பாங்க, கிராச்சியோனோ அண்ட் பசானியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. பெசானியோ வந்து என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோவுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போர்ஷியாவுடைய அப்பாவுமே வந்து ரொம்ப ஃபேமஸான வெல்த்தியான பர்சன் தான். இருந்தாலுமே வந்து போர்ஷியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட இன்னுமே அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் தான் ஷைலாக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனி கிட்ட வந்து முன்னாடி ஒரு பாண்டில் வந்து சைன் வாங்கியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுக்கலன்னா பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷை கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா அதாவது பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷை வந்து என்ன பண்ணிடணும், ஆண்டனியோடைய பாசத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன், நீங்கள் எனக்கு இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் வாங்கி கையெழுத்து வாங்கி வச்சுட்ருப்பாரு. இப்போ ஆண்டனியாரை வந்து அந்த அமௌண்ட் கொடுக்க முடியாதனால ஷைலாக் என்ன பண்ணுவான்னா, கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுட்ருப்பார். ஸோ ஷைலாக் வந்து கேஸ் போட்டுட்ருப்பார் இல்லைங்களா. என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டனி வந்து என்னோடய காசை வந்து திருப்பி கொடுக்கல, அதனால் ஆண்டனி மேலே நாங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கணும், எனக்கு வந்து ஆண்டனியோட பாசம்லேருந்து பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுட்ருப்பார். இப்போ போர்ஷியாவுக்கு எப்படியாச்சும் ஆண்டனி என்ன பண்ணணும், காப்பாற்றணும் இல்லைங்களா. ஸோ அதனால் போர்ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்தசார் அப்படின்ற ஒரு லாயர் மாதிரி அவங்களையே அவங்க டிஸ்கைஸ் பண்ணிப்பாங்க. டிஸ்கைஸ்னால் மாறுவேடம் போட்டுக்கிட்டு. ஸோ பால்தசார் அப்படின்ற லாயர் நேமில் வந்து மாறுவேடம் போட்டுக்கிட்டு கோர்ட்டில் வந்து நிற்பாங்க. கோர்ட்டில் வந்து நின்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டனியோவுக்காக ஷைலாக் கிட்ட பேசுவாங்க. ஓகேங்களா. ஷைலாக் வந்து என்ன பண்ணுவார்னா, எவ்வளோ பேசியுமே வந்து ஆண்டனியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஆனால் யார் பேசியுமே ஷைலாக்கோட மனசு மாறல. அவன் ஸ்டெபனாக இருக்கான், என்ன அவனுக்கு வந்து பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷியா வந்து இவ்வளோ சொல்லியும் வந்து ஷைலாக் கேட்கல இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் அந்த கோர்ட்டில் அவங்க அந்த குவாலிட்டி ஆஃப் மர்சி, ஸோ மர்சின்ற கருணை இருக்கு இல்லைங்களா, அதோடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். The quality of mercy is not strain. ஸோ இரக்கன்ற பண்பு உண்மையிலே வந்து வலியது கிடையாது, நட்பிணக்கமற்றது கிடையாது. It dropeth as a gentle rain from heaven. ஸோ சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த அழகான மழை துளிகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இனிமையான ஒரு நல்ல இதுவை வந்து சொர்க்கத்துக்கு நிகரான ஒரு மழையை தரக்கூடியது தான் எது, அந்த மர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. Upon the place beneath as just twice blessed, it blesseth him that gives him and think that takes. அதாவது அந்த கருணைங்கிற மழை வந்து சொர்க்கத்திலிருந்து வருது இல்லைங்களா, அது எதுக்கெல்லாம் வந்து ஈக்குவலானது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ரொம்ப மைட்டியஸ்டான ஒரு பவர். மைட்டியஸ்ட், அதாவது மைட்டினா ரொம்ப ஆற்றல் மிகுந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த எல்லாவற்றிற்குமே ஆற்றலானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருணைன்ற உணர்வு. இட் பிகம்ஸ் த த்ரோன் மோனாக் பெட்டர் தன் த ஸ்க்ரோன். ஸோ இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரியணையில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாளக்கூடிய அந்த பேரரசர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய க்ரோன், அவங்களோட கிரீடத்துக்கு, அந்த கிரீடத்துக்கும் மிகளானது மேலானது எது, அந்த கருணை உணர்வு. Scripture shows the force of temporal power, the attribute to awe and majesty, wherein all sit the dread and fear of kings. ஸோ எப்படி ஒரு அரசர் வந்து எதை பற்றியுமே வந்து பயப்படாமல் இருப்பாங்களோ, ஆனால் அப்படிப்பட்ட அந்த அரசர்களுக்கும் நிகரானது அந்த அரசர்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்கெப்டர்னா என்னது, செங்கோல். ஸோ அந்த செங்கோலை வச்சே அந்த அரசர் வந்து எப்படி வந்து ஒரு நாட்டை ஆள்றாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த செங்கோல் நேராக நிமிர்ந்து நிற்கும், ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதை வச்சு தான் சொல்லுவாங்க, அந்த அரசன் அந்த மக்கள் அனைவருக்கும் எப்படி இருக்காரு, சமமானதாகவும் தைரியத்தை கொடுக்கக்கூடியவும் அதாவது அந்த மக்களையே வந்து ஆளக்கூடிய அந்த பவர் இருக்கக்கூடியவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவரானது எதுவா, அந்த கருணை. ஸோ அந்த கருணைன்ற உணர்வு எப்படி வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே வந்து நேரடியாக வந்து மனுஷங்களுடைய இதயத்தில்
இருக்கக்கூடிய அந்த உணர்வை வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை உள்ள கொண்ட இதயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கருணைன்ற ஒரு உணர்வை வச்சு நீங்களும் என்ன பண்ணுங்க, இது கருணை உணர்வோடு செயல்படுங்க. ஆண்டனி மேலே கொஞ்சம் கருணையை காட்டுங்க. அப்படி நீங்கள் கருணையை காட்டுனா உங்களோட இதயத்திலையும் யார் நிறைஞ்சிருப்பாங்க, அந்த கடவுளே நிறைஞ்சிருப்பாங்க. ஸோ கருணை உள்ளம் கொண்ட ஒவ்வொரு இதயத்திலையுமே கடவுள் வந்து வாசம் செய்வார். ஸோ நேர்மையோட நியாயமாகவும் செயல்படுங்க. கொஞ்சமாச்சு ஆண்டனி மேலே என்ன பண்ணுங்க, கருணை உணர்வை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷைலாக் கிட்ட என்ன பண்ணுறாங்க, நம்ம போர்ஷியா வந்து சொல்கிறாங்க. ஸோ கடவுளுக்குடைய பவருக்கு ஈக்குவலான பவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மர்சி அதாவது அந்த கருணை உணர்வு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஷைலாக்கிட்டையும் பேசுகிறாங்க. உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், ஆண்டனி மேலே கொஞ்சமாச்சு என்ன பண்ணுங்க, கருணையை காட்டுங்க. அந்த கடவுளோட இதயத்தை கொஞ்சமாச்சு காட்டுங்க. கடவுளே உங்ககிட்ட வந்து வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷியா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனாலும் ஷைலாக் என்ன பண்ணலை, அதில் எந்த விதமான சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. எவ்வளோ சொல்லியுமே வந்து ஷைலாக் வந்து கேட்கல. அப்புறமா போர்ஷியாவும் சொல்கிறாங்க, சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன், பட்டு இங்கே ஒரு ஃபிசிஷியன்ஸை வந்து என்ன பண்ணணும் கொண்டு வாங்க பக்கத்தில், நானே ஒரு ஃபிசிஷியனை கூட்டிகிட்டு வரேன். உடனே ஆண்டனிக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் வந்து தயாராக இருங்க உங்களுடைய பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷை வந்து கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம போர்ஷியா வந்து சொல்கிறாங்க, அதாவது டிஸ்கஸில் இருக்கக்கூடிய போர்ஷியா சொல்கிறாங்க, பால்தசாரா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டனியோடைய பாசம்னா மார்பு பகுதி, ஸோ ஆண்டனியோட மார்பு பகுதியிலிருந்து பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு 2 நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ், ஒரே ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் கரெக்டாக என்ன பண்ணணும், ஆண்டனியோட மார்பு பகுதியிலிருந்து கட் பண்ணணும். அதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் ஆண்டனியோடைய பாசம்லேருந்து ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டு கூட வெளியில் வரக்கூடாது அப்படின்றாங்க. முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. கரெக்டாக ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷை மட்டுமே கட் பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் இம்பாசிபிளானது தான். இன்னொன்று, கட் பண்ணும்போது ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டு கூட வரக்கூடாதுன்றதும் இம்பாசிபிளான ஒன்று தான். ஆனால் இது ரெண்டுமே வந்து அந்த பாண்டில் குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக போர்ஷியா இன்டெலிஜென்ஸாக சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே, அதாவது அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாரும், ஜட்ஜஸ், ஷைலாக் எல்லாருமே ஷாக்கில் என்ன பண்ணுறாங்க, உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. கடைசியில் ஜட்ஜும் என்ன சொல்கிறாருன்னா, போர்ஷியாவுடைய அதாவது பால்தசாராருடைய இன்டெலிஜென்ட்டான ஸ்பீச்சை நினச்சி கையை தட்டுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்து போர்ஷியாவை வந்து பாராட்டுறாங்க. உண்மையிலேயே ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் கட் பண்ண முடியாது இல்லைங்களா, அது வந்து இம்பாசிபிளான ஒன்று. ரெண்டாவது, கட் பண்ணும்போது கண்டிப்பாக பிளட்டு வராமல் இருக்கவும் முடியாது. ஸோ அதனால் ஷைலாக்கால் என்ன பண்ண முடியல, இந்த கேஸில் ஜெயிக்க முடியல. கடைசியில் ஜட்ஜு வந்து என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷைலாக்கோடைய ப்ராஃபிட், அதாவது அவருடைய சொத்தில் பாதி சொத்து வந்து அதாவது வெனிட்டியன் சிட்டிசன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு, மீதி பாதி வந்து ஆண்டனிக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டனியை வந்து இந்த அளவுக்கு காயப்படுத்தி ஸ்டேஜில் கொண்டு அந்த கேஸ் எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக அவருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாரு. ஆனால் கடைசியில் ஆண்டனி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷைலாக்கோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஷைலாக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவருடைய சொத்துக்களை திருப்பி கொடுத்துட்றாரு. கடைசியில் அங்கே இருக்க சிட்டிசன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போர்ஷியாவை நினச்சி ரொம்ப பெருமிதம் செய்கிறாங்க. இது தாங்க குவாலிட்டி ஆஃப் மர்சி பை வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இவ்வளோ நேரம் இந்த ஸ்டோரி கேட்டதுக்காக ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.